அன்பான யூடியூப் ரசிகர்களே, ஆமாம், உங்களுக்காக இன்றைக்கி திங்கட்கிழமை 27/1/2025 இன்றைக்கி கும்பகோணம் கொஸ்து பண்ண போகிறேன். மாலை நேரம் இட்லியும் கொஸ்தும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒரு தோணித்து, அதனால் பண்ண போகிறேன். செய்முறை சொல்லித்தரேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, என்னென்ன ஐட்டம் சொல்லிடுறேன். பரங்கிக்காய், கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு. ஆமாம், செய்முறை: கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 வெந்தயம், அவ்வளோதான். பட்ட 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 பட்டன்னு வெடிக்கும். காஞ்ச மிளகாயும் பெருங்காயத்தூளும் பொன்னிறமாக சிவந்தோனையும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் முதல்ல போட்டுடணும். ஆமாம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பரங்கிக்காய் என்னென்ன நறுக்கி வச்சுருக்கோமோ அதெல்லாம் போட்டுடலாம். தக்காளி மட்டும் போடக்கூடாது. ஆமாம், ஏன்னா அதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால சரியாக வராது. ஆமாம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி 3 போட்டுற வேண்டி தான். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம் தக்காளியை. ஆமாம், அதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால தக்காளி கடைசியில் தான் போடணும். இந்த மூளை அப்படிலாம் போட்டு ஒரு பார்த்திங்கன்னா தக்காளி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக, அவ்வளோதான், வதங்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி, ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக, அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த புளி தண்ணி. ஏன்னா தக்காளியில் புளி இருக்கிறதுனால அப்புறம் ரொம்ப புளியாக போடும். கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த புளி விடுறோம். ஆமாம், இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் ஆற்றுல எத்தனை பேர் இருக்காலோ தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். ஆமாம், போட்டுவிட்டு அவ்வளோதான். இந்த கிளாஸ் மூடி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா ஏர் போகிற மாதிரி, இந்த மாதிரி ஏர் போகிற மாதிரி மூடி வச்சுட்டோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த கேஸில் பயத்தம்பருப்பு வெந்துட்டுருக்கு. இட்லியோட சிம்பிளாக வேலையை முடிக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனையும் இந்த பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்துடுது. இப்போ கொட்டிடலாம். கொட்டியாச்சு. ஆமாம், கொஸ்து ரெடி. ஆமாம், இப்போ தனித்தனியாக உள்ள குடும்பத்தை ஒன்றா சேர்க்க போகிறோம். மாவு லேசாக கடல மாவு கொட்டி சேர்த்தல்னா அப்படி தான் இருக்கும். கும்பகோணம் கொஸ்து உங்களுக்காக கொஞ்சோண்டு வெள்ளை கட்டி போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். ஆமாம், நல்லா எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக போடணும் வெள்ளை கட்டி. ஆமாம், போட்டால் தான் நல்லாயிருக்கும். 2 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. ஆமாம், ரெடி. இங்கிலீஷ் பாட்டோட அங்கே பாருங்கள் ப்ரெசன்டேஷன். ஆமாம், கொத்தமல்லி போட்டு அப்படி தான் கொஸ்து இன்னைக்கு கும்பகோணம் கொஸ்து. ஆமாம், நீங்களே செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. பாருங்க, இட்லி வாழை இலையில் அப்படியே. ஆஹா, மல்லிகைப்பூ. இந்த இட்லிக்கும் இந்த கொஸ்துக்கும் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நைட்டு. ஒரு 20 இட்லி. ஆமாம், உங்களுக்காக. ஆமாம், காசி ராமன் காசி சமையலில் இன்னைக்கு கும்பகோணம் கொஸ்து அழகாக செய்முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் பண்ணுங்க அந்த மாதிரி. ஆமாம், கலரை பாருங்க, அப்படி தான் இருக்கும். சுட சுட இட்லி, வாழை இலை போட்டு 3 இட்லி. ஆமாம், தம் இட்லி. ஆமாம், வாழை இலை தம் இட்லி. இன்னைக்கு கொஸ்து கும்பகோணம். ஆமாம், நன்றி நன்றி நன்றி. பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஆமாம், நன்றி. இன்னைக்கு திங்கட்கிழமை இங்கிலீஷ் பாட்டோட இந்த கொஸ்தும் இட்லியும் சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். ஆமாம், நன்றி, வணக்கம், இரவு வணக்கம், திங்கட்கிழமை வணக்கம். நன்றி. பார்த்து சமைங்கோ, திட்டாதீங்கோ. நன்றி.